வெல்கம் டு மினி டாக்கீஸ். களம் காவல் இது வந்து மலையாள மொழி திரைப்படம். டப்பிங் இல்லாமல் வெளியே வந்திருக்கு. அதாவது மிகச்சிறந்த க்ரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்தில் ஸ்பெஷல் என்னென்னா, மம்முட்டி வந்துட்டு அந்த வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு சீரியல் கில்லராக பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா புகழின் உச்சியில் இருக்கும்போது தொடர்ந்து ஹீரோவாக பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நடிகை வந்துட்டு இப்படி ஒரு கொடூரமான ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறது வந்துட்டு மிகுந்த ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. உண்மையிலேயே வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதாவது ஒரு நடிகன்னா வந்துட்டு எல்லா கேரக்டரும் பண்ணுறவன் தான் நடிகன். அதாவது இமேஜுங்கிற பட்டத்துக்கு இருந்துக்கிட்டு இதைத்தான் பண்ணுவேங்கிறதுலாம் வந்துட்டு அது வந்து ஒரு ஏற்புடைய விஷயம் கிடையாது. இது வந்து மம்முட்டியை பார்த்துட்டு மற்ற நடிகர்கள்லாம் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்னன்னா, இவர் வந்து வில்லன் கேரக்டர் பண்ணிருக்காரு, ஒரு சீரியல் கில்லராக பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கு வந்து விசாரணை அதிகாரியாக வந்துக்கிட்டு விநாயகன் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதாவது வந்துட்டு ஜெயிலரில் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு இல்லையா அவர். இது என்னென்னா, இவர் வந்து ஒரு சீரியல் கில்லருங்கிறது ஓப்பனாக சொல்லிட்டு நினைக்க வேணாம். படத்தோட 3வது சீன்லேயே வந்துட்டு அந்த வந்து ஒரு பெண்ணை வந்து கொலை பண்ணுற காட்சியோடு தான் அந்த படம் ஆரம்பிக்குது. அதாவது ஆடியன்ஸுக்கு வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க இவர் தான் கொலைகாரங்கிறத. இவர் எப்படி வந்து இவர் தான் பண்ணாருங்கிற வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் அந்த படத்தோட முக்கியமான விஷயம். மொத்தம் வந்து 13 பெண்களை வந்து இவர் வந்து கொலை பண்ணுறாரு. அதை வந்து இளம் பெண்கள், மிடில் கல்யாணமானவங்க எல்லாம் செலக்ட் பண்ணி, அழகான பெண்களை செலக்ட் பண்ணி அவங்களோட பழகி செக்ஸு வச்சத பிறகு அவர் வந்து மர்டர் பண்ணுறதா அவர்கிட்ட ரொட்டீனாக பண்ணுற விஷயம். இது என்னென்னா, இவர் வந்து இவருக்கு அழகான குடும்பம் இருக்குது. ஒரு பொண்ணு இருக்குது, பையன் இருக்கா, அழகான மனைவி இருக்காங்க. இப்படி ஒரு இதான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் எப்படி வந்து மாற்றாருங்கிறதான் கதை. இதே சீரியல்கள் வந்து நிறைய படம் பார்த்துருக்கோம். ஒருத்தன் சீரியல் கில்லரப்பா அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறதான் நம்ம பார்த்துருக்கோம். இவர் வந்து மம்முட்டி நடித்ததான் வந்து ஒரு ஸ்பெஷல் திங்கு. அவருடைய நடிப்பு, அந்த சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலு, கொலை பண்ணும்போது வந்து சிகரெட்டுவே முழுங்குற அந்த ஒரு ஆக்ரோஷம், இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து ஆச்சரியம் மூட்டுது. அதை வந்து சிகரெட்டை வந்துட்டு அப்படியே ரவுண்டாக விடுவார் பாருங்கள். அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதான் வந்து அவர் ஹீரோவாக நடித்த படங்களை காட்டி இந்த படத்தில் வந்து அவருடைய நடிப்பை வந்து நம்ம நல்லா பார்த்து ரசிக்கலாம். அது இன்னொரு வந்து நைட்டு கேமராமேன் அவங்களுடைய ஒர்க்கு, நைட் எஃபெக்ட்லாம் வந்துட்டு அந்த காட்சியின் தன்மையை வந்து உள்வாங்கிட்டு அழகாக அந்த லைட்டிங்ஸ் மூலமாக வந்து கேமராமேன் வெளிப்படுத்தியிருக்காரு. அதேமாதிரி மியூசிக் டைரக்டர் வந்து படத்துக்கு வந்து மிகுந்த ஒரு பக்கப்பலம். அதேமாதிரி விசாரணை அதிகாரியாக அந்த விநாயகன் வந்துட்டு அலர்ட் இல்லாத ஒரு மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காரு. இது வந்து மீண்டும் வந்துட்டு ஒரு டப்பிங்கில் கூட, தமிழ் டப்பிங்கை கூட வந்து வெளிவரலாம். அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம். அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.